4 நாளைக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து மோடி அரசு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க. அதாவது வணிக சிலிண்டர் 1000 ரூபாய் ஏற்றி மக்களுடைய தலையில இடியை இருக்காங்க. ஏண்டா சிலிண்டர் விலை ஏத்தின காரணம் சொன்னாங்களா? இது சொல்ல மாட்டேன்றாங்க. சங்கிகளே, நீங்களாவது காரணம் சொல்லுங்க. மோடி ஏன் ஏத்தினாரு? எதுக்காக விலை ஏத்தினாரு? சொல்ல வேண்டியது தானே. மாசம் மாசம் விலையை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்திருக்கீங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? அப்ப இப்ப சொல்லக்கூடிய காரணம் என்ன? வளைகுடா நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய், அதாவது கேஸ் வந்து வரல, தட்டுப்பாடா இருக்குது அப்படின்னா அதை சொல்லணும். அதாவது கேஸ் கிடைக்கல அப்படின்னா கேஸ் தட்டுப்பாடு. ஆனா கேஸ் தட்டுப்பாட்டுக்கும் விலை ஏற்றுறதுக்கு என்னடா சம்பந்தம்? வளைகுடா நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 1000 கிலோமீட்டர் நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னா அங்கிருந்து நாங்கள் கேஸ் கொண்டு வரல. அப்போ ஐரோப்பிய நாடுகள்லேருந்து கொண்டு வரோம், அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரோம், 2 மடங்கு தூரம் ஆகி போச்சு அப்படின்னா விலை ஏற்றுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுதான் காரணம்னா அது சொல்லுங்க. அப்படி எதுவுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு விலையை ஏத்துறீங்களே. இப்ப யாரை கேட்டு ஏத்துறீங்க? யாருடைய நலனுக்காக ஏத்துறீங்க? பதில் சொல்லுங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இப்ப மீன் மார்க்கெட்டு, காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 4-5 பேர் மீன் பிடிக்கிறதுக்காக குழுவா போவாங்க. படகுல போகும்போது ஒரு கொஞ்சம் தொலைவிலே மீன் கிடைக்கும். இல்லை அங்கே கிடைக்கல அப்படின்னா ஆழ்கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ மீன் பிடிச்சிட்டு திரும்ப வந்து கரைக்கு வரும்போது கரையில எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க வாங்கறதுக்கு. அப்போ அன்னைக்கு என்ன நாள், அமாவாசையா பௌர்ணமியா, இப்போ இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் மீன்களை வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. மீன்களை ஏலத்துக்கு விடும்போது அதை வாங்குறவங்க அதிகமான விலைக்கும் வாங்கலாம், கம்மியான விலைக்கும் வாங்கலாம். அது எடுத்துன்னு போயிட்டு சந்தைக்கு, அதாவது தெருக்குள்ள விற்கக்கூடிய அம்மா அதுக்கேற்ற மாதிரி மீன் விலையை ஏற்றியோ இல்லை குறைச்சியோ விற்பாங்க. இப்போ அப்படிதான் நீங்க வந்து கச்சா எண்ணெயை கொண்டு வரீங்களா? கச்சா எண்ணெயை வந்து ஆழ்கடல்ல போயிட்டு 400 கிலோமீட்டரு, 500 கிலோமீட்டரு, 2000 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு 4-5 பேர் போயிட்டு அப்படியே கேஸை கொண்டு வந்து அதை வந்து பேரல்லையோ இல்லை சிலிண்டர்லையோ நிரப்பி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? அதனாலதான் வந்து கச்சா விலை ஏத்துறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப கிணறு வந்து தோண்டப்பட்டிருக்குது, கிணறுல வந்து பைப் விடுறாங்க. அந்த பைப் மூலியமா வந்து கேஸ் வந்து அந்த ப்ரெஷர்லயே வந்து வருது. அது வந்து சிலிண்டர், அதாவது சிலிண்டர்ல வந்து ஃபில் ஆகுது. அந்த சிலிண்டரை வந்து கப்பல் மூலியமா வந்து ஹார்பருக்கு வருது. ஹார்பர்ல இருந்து ஐஓசி நிறுவனம், பாரத் பெட்ரோலிய நிறுவனம், அப்புறம் ஹெச்பி நிறுவனம், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் பண்றாங்க. அப்படி விநியோகம் பண்றதுல இதுல என்ன உங்களுக்கு செலவு இருக்குது? நிரந்தரமா பிக்ஸ்டா கிணறு இருக்குது, பிக்ஸ்டா வந்து கேஸ் வருது, பிக்ஸ்டா வந்து தினம் மாதத்துக்கு இத்தனை கப்பல்கள் வந்து அங்கிருந்து வரப்போகுது. இதெல்லாம் பிக்ஸ்டா நடக்குது. பிக்ஸ்டா வந்து எடுத்துன்னு போய் மக்களுக்கு கொடுக்க போறீங்க சிலிண்டர் ஃபில் பண்ணி. அப்ப இப்படி பிக்ஸ்டா நடக்கிறதுக்கு நீங்க எதுக்கு மாசம் மாசம் விலையை ஏத்துறீங்க? யாருக்காக ஏத்துறீங்க? யாருடைய நலனுக்காக ஏத்துறீங்க? அப்ப ஐஓசி நிறுவனமும் பாரத் பெட்ரோல் பங்க் நிறுவனமும் அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மோடியும் சேர்ந்துதான் விலையை வந்து ஏத்துறாங்க. யாருக்காக ஏத்துறாங்கன்னா மக்களை கொள்ளையடிப்பதற்காக, நம்மளை கொள்ளையடிப்பதற்காக ஏத்துறாங்க. அதனுடைய விளைவு தான் என்ன ஆகுது? இன்னைக்கு 3300 ரூபாய் வணிக சிலிண்டர் வந்திருக்குது. இந்த வணிக சிலிண்டர் 3300 ரூபாய் கொடுத்து வாங்கி டீ கடை வந்து நடத்த முடியுமா? அப்ப டீ கடை அது 3300 ரூபாய் கொடுத்து அவங்களால வாங்க முடியல. அது வாங்க முடியாதனால என்ன பண்றேன்னா அடுப்புல, அதாவது விறகு அடுப்பு வச்சு டீ காய்ச்சுறான். விறகு அடுப்பு வச்சு டீ காய்ச்சினா என்ன ஆகும்? பலகாரம், அதாவது போண்டா பஜ்ஜி இதெல்லாம் போட முடியாம அது வியாபாரம் நடத்த முடியாம அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் வந்து நிப்பாட்டுறான். கடைக்கு வாடகை கொடுக்காம கடையை வந்து போடுறான். அது மட்டும் கிடையாது. இப்ப நம்ம 3300 ரூபாய் சிலிண்டர் ஆகி போச்சு. இந்த சிலிண்டரை வாங்கி அவன் நடத்தணும்னா ஏற்கனவே 10 ரூபாய் கொடுத்த டீ இன்னைக்கு 20 ரூபாய் 25 ரூபாய் கொடுக்கணும். 25 ரூபாய் கொடுத்தா கூலி வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளி வந்து அந்த டீயை வாங்கி சாப்பிடுவாரா? சாப்பிட முடியுமா? ஒரு டீயோ ஒரு 10 ரூபாய் இருக்கும்போது ஒரு டீயோ பன்னோ சாப்பிட்டு போவாரு, 2 பிஸ்கெட் சாப்பிட்டு போவாரு. அப்ப இன்னைக்கு ஒரு டீ வாங்கி 2-3 பேர் சாப்பிட வேண்டியிருக்கு. அதாவது அரை பட்டினி, முக்கா பட்டினி ஆகுது. முக்கா பட்டினி
முழு பட்டினி ஆகுது. இப்படி வந்து மக்களை வந்து சாகடிக்கிற நிலைமைக்கு வந்து நீ தள்ளி இருக்கிற மோடி அரசு. இதுதான் உன்னுடைய அயோக்கியத்தனம். அது மட்டும் கிடையாதுங்க, பிஜி ஹாஸ்டல் இதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா விடுதி கட்டணம் இந்த கேஸ் விலை ஏறதுனால 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்குது. அவங்க அங்க கட்டணம் செலுத்த முடியாம படிப்பை படிக்க முடியாம நிறைய பேர் வந்து படிக்கிறத விட்டுட்டு வெளியேற போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்குது. மாணவர்களுடைய படிப்பு போச்சு, தொழிலாளிகளுடைய வேலை போச்சு, டீ கடையில வேலை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்கள், அதாவது அது மாதிரி அது போன்ற தொழிலாளர்களுடைய வேலையெல்லாம் போச்சு. இப்படியெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி யாருக்காக இதெல்லாம் செய்கிறார்? அப்ப இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக கேஸ் விலை பல மடங்கு ஏற்றி மக்களை கொள்ளையடிச்சு இவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறியே, இப்படி எல்லாம் லாபம் சம்பாரிச்சு கார்பரேட் முதலாளிகளுக்கு வந்து நாளைக்கு இது நட்டத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பு தான் நீ செய்யற. இப்படிப்பட்ட அயோக பசங்க தான் நீங்க. அப்ப உங்களை மக்கள் சும்மா விட மாட்டாங்க.